ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ஐபிபிஎஸ்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஐபிபிஎஸ்ல ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கிறதுல இருந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ், அதாவது கிளரிக்கலுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்ளை பண்றதுக்கான டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கிறது 7th ஜூன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ எண்டிங் பாத்தீங்க அப்படின்னா 27 ஜூன். உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிலிமினரி எப்போ நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல உங்களுக்கு ப்ரிலிமினரி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்குரிய மெயின் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர்ல உங்களுக்கு மெயின் எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து மெயின்ஸுக்கு அப்புறம் ஃபார் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ஸ்கேல் 2 இருக்காங்கல்ல. ஸோ ஸ்கேல் 1 ஸ்கேல் 2க்கு மட்டும் உங்களுக்கு என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர். அப்போ உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா டேட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் க்ளோஸ் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் அப்படிங்கிறது ஜூன் 26. ப்ரிலிமினரி பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்ல நடக்கும். மெயின் பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்ல மெயின்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட் இன்டர்வியூ வந்து கிளரிக்கலுக்கு கிடையாது, உங்களுக்கு ஆஃபீஸர் மேனேஜர் போஸ்ட்டுக்கு மட்டும் இன்டர்வியூ இருக்கும். அது எப்போ அப்படின்னா நவம்பர் வந்து 2024 கொடுத்துருக்காங்கப்பா. இதுல ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் கிளரிக்கலுக்கு வந்துட்டு 18ல இருந்து 28 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். ஆஃபீஸர் ஸ்கேல் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பாத்தீங்க அப்படின்னா 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்க எழுதலாம். இதுவே வந்து ஸ்கேல் 2 அப்படின்னா 21ல இருந்து 32 வயசு வரைக்கும் எழுதலாம். ஸ்கேல் 3 அப்படின்னா 21ல இருந்து 40 வயசு வரைக்கும் எழுதலாம். இப்போ இதுல வந்து ரிலாக்ஸேஷன் அப்படிங்கறது ஒண்ணு சொல்லுவாங்கப்பா. ரிலாக்ஸேஷன் பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன். நம்ம 28 இயர்ஸ் பார்த்தோம்னா 28 + 5 இயர்ஸ் அப்படிங்கிறது எழுதலாம். மேனேஜர் போஸ்ட் அப்படிங்கிறது 30 இயர்ஸ் பார்த்திருந்தோமா, அப்ப 30 + 5 இயர்ஸ் அப்படிங்கிறது எழுதலாம். இதுவே ஓபிசி நான் கிரிமி லேயரா இருக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 இயர்ஸ் அப்படிங்கிறது ரிலாக்ஸேஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு பிடபிள்யூடி அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 3 இயர்ஸ் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 8 + 3 அப்படிங்கிறது ஓகேவா. நெக்ஸ்ட் டிகிரி குவாலிஃபிகேஷன் பாருங்களேன். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ்க்கு என்ன சொல்லிருக்காங்க, பேச்சுலர்ஸ் இன் எனி டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் எனி டிசிப்ளின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளஸ் எக்ஸ்ட்ராவா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிசிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் கார்பரேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட், லா, எக்கனாமி ஆர் அக்கௌண்டன்சி, இவங்க எல்லாத்துக்குமே வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுவே வந்துட்டு நீங்க ஆஃபீஸர் ஸ்கேல் 2ன்னு பாத்தீங்க அப்படின்னா எனி டிகிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா என்ன கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ் அஸ் ஆஃபீஸர் இன் பேங்க் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும். இதுவே ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஸ்பெஷலைஸ்ட் மேனேஜர் அப்படிங்கும் போது 1 இயர் அப்படிங்கிறது உங்களோட ஃபீல்ட்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும். ஸ்பெஷலைஸ்ட் அப்படிங்கும் போது என்ன வந்துடும், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலைஸ்ட்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கணும். அதுலயும் வந்து ஒரு 1 இயர் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிளஸ் உங்களுக்கு என்ன வச்சிருக்கணும், சர்டிபிகேட் இன் ஏஎஸ்பி, பிஹெச்பி, C++, ஜாவா, VBVC இதெல்லாமே நீங்க வச்சிருந்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம் எழுத முடியும் ஸ்பெஷலைஸ் ஆஃபீஸருக்கு. இங்க எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் வந்துட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அதுக்கு பேட்டர்ன் வந்து ரீசனிங்ல வந்துட்டு 40 கொஸ்டின் வரும், 40 மார்க். அதே மாதிரி நியூமரிக்கல் எபிலிட்டிலையும் 40 கொஸ்டின் வரும், 40 மார்க். ஸோ டோட்டலா உங்களுக்கு 45 மினிட்ஸ் கொடுப்பாங்க. மார்க் பாத்தீங்கன்னா 80 கொஸ்டின்ஸ் 80 மார்க் அப்படிங்கிறது எழுதுற மாதிரி இருக்கும். ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு என்னது, ரீசனிங்ல 40 கொஸ்டின் 40 மார்க், ஆப்ஸ்ல வந்துட்டு ஆப்டிடியூட்ல 40 கொஸ்டின் 40 மார்க், ஓவராலா 45 மினிட்ஸ். டோட்டல் மார்க் பாத்தீங்கன்னா 80 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது 80 மார்க்குக்கு நீங்க எழுதணும். இது வந்து ப்ரிலிம்ஸ். மெயின்ஸுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங் வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் நாலேஜ் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து 40 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, இங்கிலீஷ்ல இருந்து 40 கொஸ்டின்ஸ். ஹிந்தி செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஹிந்தி, மோஸ்ட்லி எல்லாரும் இங்கிலீஷ் தான் செலக்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இங்கிலீஷ்ல 40 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூமரிக்கல் எபிலிட்டில 40, மொத்தம் வந்து 200 கொஸ்டின். மார்க் அப்படிங்கிறது 200 மார்க். இதுல நியூமரிக்கல் எபிலிட்டி பாத்தீங்கன்னா 40 கொஸ்டினுக்கு 50 மார்க். அதே மாதிரி ரீசனிங்கும் 40 கொஸ்டின்ஸ்க்கு 50 மார்க். பட் கம்ப்யூட்டர் நாலேஜ் பாத்தீங்க அப்படின்னா 40க்கு 20 மார்க் தான். ஸோ ஹாஃப் மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதே தான் உங்களுக்கு என்னது, மல்டிபர்பஸ் ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் மெயின்ஸுக்கான சிலபஸ் வந்து சேம் தான்ப்பா. இதுவே ஆஃபீஸர்ஸ் 2ல வந்து ஸ்பெஷல் கிரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கேடருக்கு என்ன பண்ணணும்னா அவங்களோட ப்ரொஃபஷனல் நாலேஜ்ல இருந்து 40 கொஸ்டின் கேட்பாங்க, ரீசனிங் 40 கொஸ்டின், ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ல இருந்து 40 கொஸ்டின், இங்கிலீஷ்ல இருந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் நாலேஜ்ல இருந்து ஒரு 40 கொஸ்டின், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன்ல இருந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ். மொத்தம் வந்து 240 கொஸ்டின்ஸ். பட் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 200 மார்க்குக்கு நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இதுவே ஆஃபீஸர் ஸ்கேல் 3 அப்படின்னா அதுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா ரீசனிங்ல இருந்து
ஒரு 40 கொஸ்டின், கம்ப்யூட்டர் நாலேஜ்ல இருந்து 40 கொஸ்டின், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் 40 கொஸ்டின், இங்கிலீஷ்ல ஒரு 40 கொஸ்டின், குவான்ஸ் அண்ட் டிஏல வந்துட்டு ஒரு 40 கொஸ்டின். ஸோ 200 கொஸ்டின் 200 மார்க் அப்படிங்கிறது நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ச் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணி கொண்டு போக போகிறாங்கப்பா. ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 6:30 8:30 வரைக்கும் ஒன்று, இன்னொன்று 10 AM to 12 PM, அடுத்து வந்து ஈவினிங் வந்து 6 to 8 PM. எல்ஸ் வீக்கெண்ட் வரீங்க அப்படின்னா 10 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும், இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னா மார்னிங் 10 to 12, அதுக்கப்புறம் 7 to 9 PM அப்படிங்கிறது கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, 8939 477 477. Thank you.